படிக்கட்டுல இருந்தே இது வந்து பயணமா ஆரம்பிக்க போறோமா? நிறைய பாரம்பரிய பொருளை சேகரிச்சிட்டோம், வைக்க இடம் இல்லை. அப்ப இவங்களுக்கு நடுவுல நாங்க வாழ ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே வாங்கி வாழ்ந்து பழகிட்டோம். அதனால இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து எல்லாம் யாரு நம்ம முன்னோர்கள் தானே பயன்படுத்துற பொருட்கள் தானே, அதோட நாமளும் வாழ்வோம். இப்போ எனக்கு நிஜமா டவுட் இருக்கு. இப்போ இந்த பூஜை எல்லாம் பண்ணுவாங்களா, ஆயுத பூஜை எல்லாம்? ஆமா, ஜென்ரலாவே நம்ம வீட்டுல எல்லா ஆயுதங்களும் எல்லாத்தையும் வந்து நம்ம பயங்கர பூஜை பண்ணுவோம். உங்க வீட்டுல வந்து வீடு ஃபுல்லாவே இதுதான், பூஜையும் பயங்கர பெருசா இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? நாங்க ஆயுத பூஜை அன்னைக்கு இந்த பாரம்பரிய பொருட்களை கொண்டு குழுவே நடத்துறோம் ஒவ்வொரு ஆண்டும். குழு பயங்கர, இது வந்து ஒரு பயங்கர விண்டேஜ் ஃபீல் கொடுக்குறது. தர இந்த பெயிண்ட் அது எல்லாமே ஆத்தமுடி டைல்ஸ், மேல இந்த தராயி எல்லாமே பழமையான பொருட்களா நாங்க வாங்கி, இந்த தூண்ல இருந்து எல்லாமே பழைய பயன்படுத்த வீடுகள்ல இருந்து வாங்கி இந்த கதவுகள்லாம் வாங்கி தான் நாங்க பயன்படுத்தினது. ஏன்னா நம்ம பழைய முன்னோர்கள் பயந்த பொருட்களே இருக்காங்க, நம்ம வீடும் அப்படியே இருக்கணும் தான் என்னுடைய ஆசை. ஓகே, இது என்ன சார் இவ்வளோ பெருசா இருக்கு? இது பேர் வந்து சால் சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீடுகள்லையும் இது வந்து கட்டாயம் இருக்கக்கூடிய மண்ணாலான ஒரு பொருள். இது என்னென்ன சால்னா, அந்த காலத்தில் வீடுகளில் வந்து நெல்களை சேமிக்கக்கூடிய ஒரு கலனாக இருந்தது. இப்போ மரத்தாலான தொம்பை இருக்கும், குதிர் கையால் மண்ணால் கட்டின குதிர் இருக்கும், அதே மாதிரி நெல்களை சேகரிப்பான், விதை நெல்களை சேகரிப்பான். இது பின்னாடி ஒரு துளை இருக்கும், அதில் துணியை வச்சு அடிச்சிருப்பான், அந்த சைடில் இருக்குது. இப்போ அந்த விதை நெல்களையோ இல்லை நெல்களையோ இதில் சேகரித்து வச்சுக்கும் போது வேப்ப இலையும் நொச்சி தழையிலையும் அதில் போட்டு வச்சுருப்பாங்க. பூச்சிலாம் பிடிக்காது, நெல்கள் அப்படியே இருக்கும். மண்ணால் இருக்கிறதால வந்து நெல்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் விதை நெல்களோ எதுவுமே கெட்டு போகாது. இதை விட பெரிய பெரிய சால்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இருந்து வந்து நாங்கள் இது எனக்கு ஒரு 100 வருஷம் பழமையான பொருள் வந்து ஒருத்தவங்க வீட்டில் வந்து அவங்க வீட்டில் வீடு கட்டினதால எடுத்து போட்டாங்க. அந்த பாட்டிக்கிட்ட நான் போய் கேட்டேன், அப்படியே என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க, எடுத்துகிட்டு போப்பா, இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்தது, வீடு கட்டி தூக்கி வெளியில் வாக்கியா ஓரத்தில் போட்டாங்க, எடுத்துகிட்டு போகிறேன்னு. உடனே ஒரு வண்டியை பிடிச்சி ஒரு 3 பேர் போய் ஒரு பெரிய பெட்ஷீட் போட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். இதை நான் எங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு எடுத்து போகணும்னு நினச்சேன். ஆனால் எங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு இது உள்ளே போகலை. அப்போ எங்களுடைய ஹாலோட இருக்கக்கூடிய காலத்தில் எங்கள் கூடயே வச்சுக்க தூங்கி ஏஞ்சி வந்தால் இது முகத்தை பார்த்துட்டு தான் நான் திரும்பி மற்ற அடுத்த ரொட்டீனே போயிட்டு இருக்கோம். பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து மண்ணில் செஞ்சுருக்காங்கன்றப்போ எவ்வளோ பெரிய விஷயம். இது ரொம்ப பெரிய பெரிய சால்லாம் இருக்கும், ஆனால் மண்ணில் செஞ்சுங்க. ஒரு நினைவுகளை நம் முன்னோர்கள் அந்த வாழ்க்கைக்கான ஒரு உதாரணமாக இதை வச்சுட்டு இருக்கோம். நைஸ் சார். இங்கே நான் ஒரு பயங்கரமான மினியேச்சர் கலெக்ஷனே பார்த்தேன், இதெல்லாம் பயங்கர புதுசாக இருந்தது. எப்படி கலெக்ட் பண்ணீங்க சார் இதெல்லாம்? எல்லா பொருட்களும் பழைய பொருட்கள் கிடைக்கும். இப்போ சின்ன சின்ன இப்போ இந்த ஒரு முறம் இருக்கும் வச்சுக்கலாம், ஒரு வீட்டில் ஒரு முறம் இருக்குமோ அதுக்கு மதிப்பு தெரியாது. இப்போ பாருங்க, இது குழந்தைங்க விளையாடக்கூடிய சொப்பு ஜாமல இருந்த ஒரு முறம். இப்போ இது ஒரு பொருளுக்கு மதிப்பு தெரியாது, தூக்கி கடையில் போட்டுருவாங்க. நாங்கள் தான் பழைய கடையாக தேடி தேடி அலையிறவங்களாச்சே, அப்போ அதை மாதிரி வாங்கிக்கிட்டோம். இதெல்லாம் சேமிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் இல்ல? மினியேச்சர்ல பாருங்க, ஜல்லாடை, இது மாதிரி இதெல்லாம் குழந்தைகளுடைய விளையாட்டு பொருளா இருந்தது. இது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தூக்குவாளி பாருங்க. இது அந்த காலத்துல வந்து கோவிலுக்கெல்லாம் போகும்போது நெய்லாம் கூட எடுத்துட்டு போவாங்க. இப்ப இந்த பொருள் கூட இது எண்ணெய் முக்குன்னு, எண்ணெயை சீராக பயன்படுத்தக்கூடிய பொருள், சமைக்கிறதுக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் மாக்கல் சட்டியான குழந்தைகள் விளையக்கூடிய சொப்பு ஜாமான்கள். ரொம்ப அழகா இருக்குது. இந்த கூஜாவுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. கூஜா திருகு சொம்பெல்லாம் சொல்லியா, இது டபுள் கூஜா. மேல ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும், கீழே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இது வந்து சொப்பு ஜாமான் கூஜாலே, இது கூஜாவுல சொப்பு ஜாமான். இதுல இதே மாதிரி பெரிய ஒரிஜினலே இருக்குது. இதுக்காகனா முன்னோர்கள் எவ்வளவு ஒரு கலை வண்ணமா ரசிச்சு ஒவ்வொரு பொருளையும் செஞ்சிருக்காங்கன்றதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு வரலாற்று சான்றுகள். இது லாஃப்டிங் புத்தா. அதாவது இதுல ஒரு சோகமான ஒரு முகமும், சிரித்த முகமும், கோபமான முகம், சாந்தமான முகம் அத்தனையும் இதுல இருக்கும். அழகா எல்லாரும் நம்ம எப்படி இப்ப ஒரு மனிதன் எப்பயுமே சிரித்தது முகத்தோட இருக்க மாட்டான், எப்பயுமே கோபமா இருக்குமா, பல்வேறு வகையான முகபாவனைகள் இருக்கும். அத்தனை முகபாவங்களும் இந்த ஒரே ஒரு இதுல இருக்கும், லாஃபிங் புத்தா. இவ்வளவு கலெக்ஷன் வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எத்தனை வருஷம் பழமையானது? 2, 3, 4 தலைமுறைகள், குடும்ப தலைமுறைகளுக்கு முன்னாடி தான் இருக்கும். இது வந்து இப்பெல்லாம் நம்ம வந்து பிளாஸ்டிக்ல கூட வச்சு இது பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் எப்படி தூக்கி இருப்பாங்க? தூக்கி பார்க்கலாமா நம்ம? நீங்க முயற்சி பண்ணி பாருங்களேன், எல்லாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துனது தானே. இதுக்கு தண்ணி வேற வரும் இதுல. ஓகே, இது கொஞ்சம் பரவாயில்ல, இது தூக்க முடியுதுதான்ல. ஓகே, அடுத்தது அது ரொம்ப பெருசா இருக்கு. இது பெருசா தெரியல. இது இடுப்புல நிக்க மாட்டேங்குது இல்ல, வழுக்கிட்டு போகுது.
அதுக்குதான் அந்த காலத்துல பாவாடை தாவணி சாலை எல்லாம் கட்டியிருப்பாங்க. இப்படி வச்சதுமே நிக்கும் பாருங்க. ஓ ஓகே மேபி ஓகே. இதுல வந்து தண்ணி புடிச்சிட்டு எடுத்து இல்ல நீர் அதுல பிடிப்பாங்க. இதெல்லாம் உணவு சமைப்பதற்கான பாத்திரங்கள். சில குடங்கள்ல வந்து அந்த காலத்துல செக்கு எண்ணெய்கள்லாம் பயன்படுத்துவாங்க. அந்த செக்கு எண்ணெய்கள்லாம் இதுல சேமிச்சு வைக்கக்கூடிய கலனாக பயன்படுத்தியிருக்காங்க. முன்னோர்கள் வந்து ஒரு பொருளை ஒரே மல்டி பர்பஸை தான் பயன்படுத்திருக்காங்க. உணவும் சமைச்சிருக்காங்க அந்த காலத்துல. பாருங்க அந்த கறியோடு இருக்கும் பாருங்க ஒவ்வொரு பொருளும். இது வந்து பெல்லு, ஆனா இது தொங்க விட முடியாதுல்ல. இது தொங்க கை மணி தான், நந்தி உருவம் முடிச்ச கை மணிகள். நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு வந்து ட்ரங்க் பெட்டி ஃபுல்லாவே வந்து இந்த குத்து விளக்கோட கலெக்ஷனே அவ்வளோ இருக்கான். உள்ள இருக்குது, வைக்க இடம் இல்ல, பெட்டி பெட்டியா வச்சிருக்கிறோம். இவ்வளோ பெரிய பெட்டி ஃபுல்லாவே அவ்வளோ வந்து குத்து விளக்குங்களா? பாக்குறதுனா பெட்டியை பார்க்கலாம், பெட்டியை பார்க்கலாம், பெட்டி உள்ள இருக்கிறது. இதுதான் அந்த பெட்டிங்களா? ஆமாங்க, இத மாதிரி சின்ன சின்ன பெட்டிகள் வச்சிருப்போம். இடம் பற்றக்குள்ள அங்கங்க இருக்கக்கூடிய பொருள் வச்சு. ஐயோ அப்பா, இவ்ளோ இருக்குங்களா? சின்னது பெருசு எல்லாமே இருக்கு. இதெல்லாம் எங்க பாட்டி கொடுத்தது. எல்லா விளக்குகள் அந்த மாதிரியான ஒரு சேகரிப்புல இருக்கும். சாவி விளக்கு. இது இந்த விளக்கு குதிரை விளக்கு. ஓகே. கேரளா பகுதியில் பயன்படுத்தக்கூடிய குதிரை விளக்கு. இந்த மாதிரி நிறைய விளக்குகளை வச்சிருக்கோம். பழமையான விளக்குகள்லாம் இதுல சேகரிச்சு வச்சிருக்கோம். பெட்டிகள்ல ஒரு பெட்டி இது. ஒவ்வொரு பெட்டிகளும் ஒவ்வொரு பொருளை வச்சிருப்போம் இடம் பற்றாக்குறையால. அது மாதிரியான இதுதான். பயங்கரமா இருக்கே. இது கூட எடுத்து கேட்கலாம். இது அப்படிங்களா? இந்த அற்புத விளக்குன்னு சொல்லுவாங்களே. ஆமா, தேய்ச்சா பூதம் வரும், அலாவுதீன். இல்ல இல்ல, இது வந்து இதுவும் விபூதி மாடல் தான். விபூதிகள் எல்லாம் உள்ள வச்சிருப்பாங்க, மூடி வச்சுக்கலாம். விபூதி மாடல்கள் தான். விபூதிகளை வந்து பயன்படுத்தும் போது அதை தூசெல்லாம் இருக்காம மூடி வச்சுக்கிற பொருட்கள். பூஜைக்காக பூஜைக்காக பயன்படுத்த பொருள். நான் கீழே பார்த்த வரைக்கும் நம்ம நிறைய பாத்திரங்களா பார்த்தோம், ரொம்ப ஆன்டிக் பாத்திரமா பார்த்தோம். பட் இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. கல்லுங்க. இது எனாமல். ஒரு பிரெஞ்ச் லுக் கொடுக்குமா இதெல்லாம்? பிகாஸ் இது பாண்டிச்சேரி அதுல இருந்து தான். இல்ல இது நகரத்தார் காரைக்குடி பகுதியில அதிகமா பயன்படுறேன். ரொம்ப அழகா இருக்கு இது. ஓகே, என்னது என்னது? ஃப்ளவர் வாஸ் இது? இல்ல, இது ஃப்ளவர் வாஸ் இல்ல. இது பேர் பனிக்கம்ன்றது. வெத்தலை தாமரை, வெத்தலை பாக்கெல்லாம் போட்ட பிறகு அது துப்பக்கூடிய ஒரு கலன். இது ஃபிட்டிங் பாட். அடப்பாவி. இது பித்தளை, வெங்கலம், இந்த மாதிரி எனாமல்ல இருந்துச்சு. துப்புவாங்களா இதுல? பயங்கர அழகா இருக்கே. நான் ஃப்ளவர் வாஸ்னு நினைச்சேன். இல்ல, துப்புவாங்க. பனிக்கம் சொல்லுவாங்க. இது வெங்கலத்துல இருக்கும், பித்தளைல இருக்கும், இந்த மாதிரி எனாமல்ல இருக்கும், பல்வேறு வண்ணங்கள்ல இருக்கும். இன்னும் பெரிய பொருட்கள் இதெல்லாம் வந்து ஒரு அளவுகோல்கள் இல்லையா? அதுக்காக 20 லிட்டர். 20 லிட்டரா? ஆமா. பால், கெரோசின் எது வேணா பால் இதுல அரைக்க மாட்டாங்க. கெரோசின் நீர்மமான பொருட்கள் அரைக்கக்கூடியதா இருக்கும். ஒரு பெரிய ஒரு அற்புத ஒரு ரூமே நான் கேள்விப்பட்டேன் உங்க வீட்டுல இருக்கு. ஓகே. இல்ல, எங்க பொருட்களை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு இடமா தான் இதை பயன்படுத்திட்டு இருக்கோம். அடேங்கப்பா, எவ்வளோ இருக்கு இதுல. நான் கேள்விப்பட்டேன் அந்த பெரிய பெரிய குண்டாக்குள்ள கூட நிறைய ஐட்டங்கள் இருக்குங்களா? இடப்பற்றாக்குறை, அதனால ஒவ்வொரு பாத்திரத்துக்குள்ளேயும் சிறு சிறு பாத்திரங்கள்லாம் எல்லா இடமுமே பொருட்களா வச்சிருக்கோம். இது எல்லாமே நம் பாரம்பரியமா முன்னோர்கள் பயன்படுத்தின புழங்கு பொருட்கள். பெரிய பெரிய இட்லி பாத்திரங்கள். இது இட்லி பாத்திரங்களா? இதெல்லாம் இட்லி பாத்திரம் தான். அடேங்கப்பா. ஐயோ, இது வந்து இந்த கல்யாண வீடுகள் அந்த மாதிரியா? இல்ல, அந்த காலத்துல நம்ம கூட்டு குடும்பம் தானே. கூட்டு குடும்பம்னா 50 பேர்கள் 60 பேர்கள்லாம் இருப்பாங்க. ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டா ரொம்ப இருக்கும். இது மாதிரி 2 செட் இருக்கும். ஒரு இதுல இட்லியை எடுத்துட்ட பிறகு இன்னொரு 2 தட்டு அடிஷனல் ஸ்பேர் தட்டு இருக்கும். அதுல உடனே இட்லி மாவு ஊற்றி வச்சுப்பாங்க, உடனே திரும்பி வைப்பாங்க. எல்லாம் இதுல குழம்பு வைக்கலாம், பெரிய எல்லாம் இட்லி பாத்திரங்கள் தான். இதெல்லாம் கேட்டரிங் சர்வீஸ் மாதிரி இருக்கு. அவ்வளவு பெருசா இருக்கு. பெரிய பெரிய பாத்திரங்கள், நிறைய இட்லி பாத்திரங்கள் இருக்குது நம்ம கிட்ட. பல்வேறு வகையான மேல இருக்கிறதெல்லாம் இட்லி பாத்திரங்கள் தான். இட்லி குக்கர் இருக்கும் அந்த காலத்துல. இட்லி பாத்திரங்கள்ல ஒரு நிறைய வகைகள் இருக்குது. சுமார் இப்போ நம்ம வச்சிருக்கிற இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதுக்கான விலை மதிப்பு எவ்வளவு இருக்கும் எல்லாமே சேர்த்தா? தமிழனுடைய வரலாறுக்கு விலை மதிப்பே கிடையாது. இதெல்லாம் பொக்கிஷங்கள். அதை விலையாக பார்ப்பதில்லை. தமிழனுடைய வரலாறாகவும் பண்பாடாகவும் கலாச்சாரமாகவும் பாரம்பரியமாகவும் அந்த கலைஞர்களின் உழைப்பாக தான். அதனால் அதை விலையாக நான் என்றைக்கும் பார்த்ததில்லை.
ஸ்மார்ட் ஆன்சர். இது வந்து டெலிஃபோனாங்களா? ஃபோன். ஓ, இது இப்படி வைங்க, இப்படி பேச. ஓ, இதை இப்படி காதுல வச்சுங்க. நான் இதுதான் மைக்னு நினைச்சேன். கரெக்ட். கரெக்ட். ஓ, ஹலோ கேக்குதா? ஹலோ. இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நீங்கள் நம்ம போய் ஒரு விஷயமும் வந்து கலெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு 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 பொருட்கள்லாம் என்ன மாதிரி பொருட்கள் அது? ஆச்சரியமான பொருட்கள்னா நான் ரயில் எடுக்க தான் ரொம்ப ரயில் ரயில் எடுக்க தான். ஏன்னா அந்த ஒரே தொகுப்பு ஒட்டுமொத்த குடும்பத்தோடைய உணவு தேவை, உணவு சார்ப்பதற்கு பயன்பாட்டுதுன்னும் போது ஒரு பெரிய விஷயம் தான், சவாலான விஷயம் தான். இந்த பொருட்கள் நீங்க பார்த்த பிறகுதான் உங்களுக்கு ரயில் எடுக்கான காரணம் புரியும். இது சமைக்கக்கூடிய இது ஒரு பாத்திரம். அது ஒரு பாத்திரமா? ஆமா ஆமா ஆமா. ஓ, அது ஒரு பாத்திரம் இல்ல, அது இதுல இருந்தது. இது பாத்தீங்கன்னா கடாய். ஒரு கடாய், மினி கடாய். மினி கடாய், மீன் வறுக்கிறது, முட்டை பொடி மாஸ் வறுக்கிறது, அதெல்லாம் பண்ணிக்கலாம் இதுல. இது ரைஸ் ஸ்ட்ரெயினர், வடிதட்டு. ஆமா, இவ்ளோ இருக்கு. சின்ன சின்ன கடாய் வைக்கலாங்களா? 1 2. தங்கள் குடும்பத்துக்கு 5 பேரோ 6 பேரோ எத்தனை கூட்டப்பா குடும்பம்னா அவங்களுக்கு சமைப்பதற்கான கூட்டு, பொரியல், அவியல் அனைத்தும் செய்யக்கூடிய பொருள் தான் வந்து இந்த ரயில் அடுக்கு பாத்திரம். ஒன்றுக்குள்ளே ஒன்று பாத்திரம் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. இதெல்லாம் அடுக்கு பாத்திரங்களாக இருக்கும். சாதங்கள் எல்லாம் கிளறுவதற்கும் அதற்கான ஒரு மடக்கு, அன்னை வெட்டி, கரண்டி இருக்குது, சமைக்கக்கூடிய பாத்திரம் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன கங்காளம். இதுதான். இப்போ இத்தனை பொருட்களையும் ஒரே இடத்துல வச்சுருப்பாங்க. ஏன் இதுக்கு ரயில் எடுக்க போயிருந்தா, அந்த காலத்தில் ரயில்வே துறையில் பணிபுரிவங்க அதிகமாக எங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பணியிட மாறுதல் போகிறாங்களோ அவங்க இந்த பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்க. பெரும்பாலும் ரயில்வே துறையில் இருக்கிறவங்க ஒரு பகுதியில் இன்னொரு, அதனால ரயில் எடுக்கணும். இன்னொரு விஷயம்னா ரயில்ன்றது ஒரு தொடர்ச்சியாக இருக்கும், பெட்டி பெட்டி பெட்டியாக இருக்கும். இதில் பாருங்கள் அதே தான். இதுக்கு வந்து அதே மாதிரி ஒன்று ஒன்றா வந்துருக்கு பாருங்க. போயிட்டே இருக்குங்களா? நம் முன்னோர்களை அந்த காலத்தில் ஒரு நூற்றாண்டு பழமையாக எவ்வளோ விஷயங்களை வந்து செஞ்சுருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் பண்ணிட்டு அது இது இல்லை, இதெல்லாம் பண்ணி இப்படி ஒரு லாக் வச்சு ஒரு மினி கங்காளத்தோட எங்கே வேணாலும் டிரான்ஸ்ஃபர். இந்த பாத்திரத்துக்கு காசிக்கெல்லாம் போனதால இதை காசி பாத்திரமும் சொல்லுவாங்க. இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு பூஜாவில். அதுதான் நான் சொன்னேன், பல்வேறு வகையான பூஜாக்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். பெரிய குஜாக்கள், பானை குஜாக்கள், இதெல்லாம் அழகா இருக்கு. இந்த பானை குஜா, பானை குஜா இருக்கும். கையில வச்சு பிடிச்சிக்கிறீங்க, இப்படி பாக்குறீங்களா? ஐயோ, இப்படி பிடிச்சா பயங்கர வெயிட்டா இருக்கு. இது தூக்குறதுக்கே நம்ம வந்து தனியா இது பண்ணணும் போல. இத பயணங்கள்ல இதுல பாலோ இல்ல காஃபியோ கொண்டுகிட்டு பெண்கள் சுமந்து சென்று இருக்காங்க. அப்ப எவ்வளவு ஒரு ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. முன்னோர்கள், தமிழர்கள், தமிழ் பெண்கள் எவ்வளவு ஆரோக்கியமா இருந்திருக்காங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு வரலாற்று ஆவணங்கள். இது கூட நீங்க சொல்லுங்க. பழைய என்ன சவுண்ட் வருது இல்ல? ஓ, பெல். இது பெல் பெல் பெல். இது ரொம்ப டிஃபரண்டா இருக்கு இந்த பெல். இது தொங்குறது தானே சார்னா? தொங்குறது தான். ஓசை, அந்த காலத்தோட மணி ஓசை எல்லாம் பாருங்க. இந்த மாதிரி பெல் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த பெல். இது வந்து என்ன பாக்ஸ் இது? பள்ளி மாணவர்கள், பள்ளிக்கு ஒரு 60 70 80 இருக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்கூலுக்கு பேக் மாதிரி. இது வசதியான குடும்ப பிள்ளைகள் தான் இதை எடுத்துட்டு போவாங்க. அந்த காலத்துல நாங்கெல்லாம் பள்ளிக்கெல்லாம் போகும்போது அந்த மஞ்சப்பையை தவிர வேற எதுவும் கிடையாது. ஏதாவது ஒரு வகுப்பறைக்குன்னா அதுல ஒரு நபரோ 2 நபரோ வச்சுருந்தா பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கும். இது வந்து அந்த பள்ளி பருவத்தை ஞாபகப்படுத்துவதற்காகவும் அந்த சிறு வயது அந்த ஸ்கூல்ல படிச்ச ஒரு ஞாபகத்தை வந்து சேகரிச்சு வச்சிருக்கோம். ரொம்ப அழகா இருக்குது. நான் இது பார்க்கவே இல்லை. இது என்னது? இது பேர் சால், தண்ணீர் இருக்கக்கூடிய சால். விவசாய நிலங்கள்ல வந்து இருக்கக்கூடிய கிணறுகள்ல இருந்து மாடுகளை கொண்டு இதுல லெதர்ல ஒரு அடிபாகத்தை வச்சு இணைத்து அதை வந்து நீர் இறைப்பாங்க. காளை மாடு போயிட்டு அதுல இருந்து கிணத்துலேருந்து நீர் இருக்கக்கூடிய சால். விவசாயிகளின் நண்பன் இது. எல்லாமே பல்வேறு வகையான டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் கேரியர், ஒவ்வொரு விதமான கேரியர்ஸ் இருக்கும். பெருசு ஒரு பெரிய வெரைட்டிஸ் ஆஃப் இருக்கு. ஆமா, இதெல்லாம் நிறைய இருக்கு. அதே மாதிரி தூக்குவாளிகள் பார்த்தா பல்வேறு வகையான தூக்குவாளிகள் நிறைய இருக்கும். கை சொம்புகள், இது மாதிரி சொம்புகள் பார்த்தா சொம்பு, லோட்டா, இது மாதிரி எல்லாமே எதுவுமே ஒரே ஒரு பொருளாக இருக்காது. ஒவ்வொரு பொருளும் குறைந்தது 10 to 50 அந்த மாதிரியான அளவுகள் தான் இருக்கும்.
இது வந்து காஃபி ஃபில்டருங்களா? இதெல்லாம் காஃபி ஃபில்டர் தான். என் லைஃப்லயே நான் இதுவே ரொம்ப பெரிய காஃபி ஃபில்டரா பாக்குறேன். இதோ இருக்கு பாருங்க காஃபி. இதோ இருக்கு. ஓ, இது இந்த கூட்டு குடும்பமா தானே இருப்பாங்க. இங்க பாருங்க. எதுவுமே ஹாபி கிடையாது, கூட்டு குடும்பம். ஆமா, திருமணமே வீடுகள்ல தான் அந்த காலத்துல நடந்திருக்கு. ஃபில்டர் உள்ள பாருங்க, ஃபில்டர் இதுல இருந்து டிகாஷன் ஃபில்டரா இதுல வரும், பிடிச்சி கொடுப்பாங்க. அந்த காலத்துல எல்லார் வீட்லயும் விவசாயம், மாடுகள் இருந்திருக்கு, கூட்டு குடும்பம், முற்றம். இன்னும் திருமணமே வீடுகளில் தானே நடந்திருக்கு. திருமண மண்டபங்கள்லாம் கிடையாது, எந்த கம்யூனிட்டி ஹால்லாம் கிடையாது, எல்லாமே வீடுகள் தான். இதெல்லாம் இது அத்தனையுமே வந்து காஃபி ஃபில்டர் தான். நான் இந்த பலகாரம், இந்த அதிரசம்லாம், இந்த ஸ்நாக்ஸ் டப்பா மாதிரி நினைச்சேன். அது சம்படம். அது இப்போ இது வந்து தராசு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? இது ஒத்த தட்டு தராசு. ஓ, நான் நினைச்சேன் இந்த பக்கம் காணாம போயிடுச்சு போல. இல்லை, இது ஒவ்வொரு கோடு இருக்கும், அளவுகோல் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான பொருட்களை வைக்கும் போது இருக்கக்கூடிய தராசுகள். எவ்வளோ கனமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். வேற லெவல். இப்போ 2 சைடு தட்டு உள்ள தராசுகள் வரும். இது ஒத்தை தட்டு தராசு. இது வரலாறுல இருக்கு. இந்த ஒத்தை தட்டு தராசு சம்பந்தமான கல்வெட்டுகளே இருக்குது. ஓ, பெரிய ஆசைலாம் எனக்கு இல்லை. இது மட்டும்தான், இதுல நடந்துட்டா எனக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கும். அப்படின்னா என்னது? என்னுடைய ஆசைன்றது வந்து இதை அருங்காட்சியகமாக்கி ஒட்டுமொத்த மக்களுக்கும் இதை பார்வைக்கு எண்ணெய் கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை.